நியூ சவுத் வேல்ஸ் தமிழ் திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அதே போல் காணொளி ஊடாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோமாக. அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் தயவாய் கூட்டி வந்த உம்முடைய பிள்ளைகளுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். வர தடைப்பட்ட மக்களுக்காக கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். காணொலி ஊடாக ஆண்டவரே, இந்த ஆராதனையை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்திலே வைத்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். எல்லாவது அந்தகார சக்தியின் கிரியைகள் பொல்லாத ஆவிகள் நசரேயனாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் தாமே வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் எங்கள் மீட்பர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாசித்த வேத பகுதியிலிருந்து மீண்டுமாக ஏசாயான் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். போதும். இங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக 2 காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று, துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பணும். அக்கிரமக்காரன் எதை விட்டு திரும்பணுமா? தன் நினைவுகளை விட்டு திரும்பணும். நன்றாக கவனிக்கணும். ஒன்று வழி, இன்னொன்று நினைவுகள். வழினாக்கா த வேஸ், நாம் நடக்கிற வழி. வழினாக்கா என்னன்னாக்கா நம்முடைய கிரியைகள், நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்கிறோம். அதனால்தான் ஃபாதர் கூட பார்க்குறார், நடந்து வந்த பாதைகளை நினைவு கூறுவேன் கர்த்தாவே என்று பாடுறார். அப்போ நடந்து வந்த பாதைகள்னால் நாம் பலவிதமான வழிகளை கடந்து தான் வந்திருக்கிறோம் இல்லையா? கஷ்டமான பாதைகளில் வந்திருக்கிறோம், இடுக்கமான பிரச்சனைகளில் கடந்து வந்திருக்கிறோம், பலவிதமான போராட்டங்கள் இருந்தால் ஒவ்வொருடைய வாழ்க்கையில நம்ம வந்திருக்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் துன்மார்க்கனுடைய வழி. அப்படி என்றால் என்ன? நாம் நம்முடைய வழிகள் சன்மார்க்கமாக இருக்கிறதா அல்லது துன்மார்க்கமாக இருக்கிறதா? ஒரு வழி, ஒரு மனுஷனுடைய நடைகளை வைத்து தான் அவன் சன்மார்க்கன் துன்மார்க்கன் என்று பிரிக்கப்படுகிறான். வேதம் பிரிக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன் வழிகளை பார்த்து நீ சன்மார்க்கமாய் நடப்பதும் துன்மார்க்கமாய் நடக்கும் இல்லையா? இன்றைக்கு பலவிதமான வழிகள், ஒரு சில வழிகள் வேதத்திலே த வேஸ், எப்படி மனிதர்களுடைய வழிகள் இருந்தது, அதனாலே என்ன விளைவுகள் நடந்தது என்று நாம் பார்க்கணும் இல்லையா? சங்கீதத்திலே 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கு அதுதான் சங்கீதத்தில் ஆரம்பிக்கிறார். வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். இங்கே பாவிகளுடைய வழியிலே நீ நிற்காத. என்ன வழி? பாவிகளுடைய வழி. ஏனென்றால் இந்த துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள் பாவிகளாய் மாறுகிறார். துன்மார்க்கமாய் வாழுகிறவர்கள், அவருடைய வழிகள் துன்மார்க்கமாய் இருந்தால் அவர்கள் என்னவா மாறுறாங்க? பாவம் செய்கிறவர்களாய் மாறுகிறார். அதனால தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீ பாவிகளுடைய வழியிலே நில்லாதே. ஏனென்றால் அதே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பாத்தீங்களா? நீதிமான்களுடைய, இப்ப இஃப் யூ ஆர் ஜஸ்ட் ரைச்சியஸ், நீங்கள் நீதிமான்களாக இருந்தால் உங்களுடைய வழியை தேவன் அறிந்திருக்கிறார். நீ என்ன வழியில போற இல்லையா? அப்போ ஆண்டவர் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கருடைய வழியும் அறிந்திருக்கிறார், பாவிகளுடைய வழிகளையும் அறிந்திருக்கிறார், நீதிமான்களுடைய வழிகளையும் அறிந்திருக்கிறார், சன்மார்க்கருடைய வழிகளையும் அறிந்திருக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம நினைக்கிறோம், மனுஷர்கள் வேதத்தில் ஆண்டவர் ஏன் வழிகளை குறித்து இங்கு சொல்றார் என்றால், ஆண்டவர் மனிதனை உண்டாக்கினார், படைத்தார். எல்லாம் படைத்துட்டு ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஜெனிசிஸ் 6:12 வாசிப்போம்.
தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். எல்லாருமே வழிகளை கெடுத்து கொண்டார்கள். ஆண்டவர் மனுஷனை பார்த்து படைச்சிட்டாரு. படைச்சு ஆண்டவர் பூமியை பார்த்தார். அது எப்படி இருந்தது? சீர்கெட்டதா இருந்தது. பூமியே கெடுத்துட்டான், சீர்கெட்டதா போயிடுச்சு. மனுஷர்கள் என்ன பண்ணாங்க? தங்கள் வழியை வழிகளையும் கெடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா, நல்லா பூமியை ஆண்டவர் எல்லாம் படைச்சு எல்லாம் நல்லதான் செஞ்சார். ஆனால் மனுஷன் தான் தன்னை தான் கெடுத்துட்டான். எதை கெடுத்துட்டான்? எல்லா வழியும் கெடுத்துட்டான். வழிகளை கெடுத்து கொண்டார்கள். அப்போ துன்மார்க்கர்களுக்கு ஏன் ஆண்டவர் துன்மார்க்கன், சன்மார்க்கன், நீதிமான் அப்படி பாவிகள் என்று பிரிக்கிறார் என்றால், இந்த துன்மார்க்கருக்கு என்ன கிடையாதாம்? ஏசாயின் புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்றார், மனுஷன் சொல்றார், துன்மார்க்கராய் வாழ்கிறவர்கள். ஏனென்றா அவங்க வழிகள் எப்படி இருக்கு? கெட்ட நடவடிக்கைகள். அவங்களுக்கு என்னவே கிடையாது, சமாதானமே இருக்காது. there is no peace for the wicked இருக்கு. அப்போ துன்மார்க்கனுக்கு என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. எல்லாம் இருக்கலாம் இல்லையா? பணம் இருக்கும், துன்மார்க்கங்கிட்ட நிறைய பணம் இருக்கும், எல்லாருக்கும் வசதிகளாக இருக்கும். ஆனால் என்னவே இருக்காது, வீட்டில் சமாதானமாகவும் இருக்காது. அதனால தான் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு என்னென்னா சமாதானம் இல்லாததுனாலே ஏசாயா 59ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 59:8. சமாதான வழியை அறியார்கள். அவர்கள் என்ன செய்ய மாட்டார்களா? சமாதானத்துக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை அவர்கள் அறியவே மாட்டாங்க. they do not know the way of peace. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கொள்ள அடிப்பான் இல்லையா, நாட்டையே சுரண்டிட்டு போயிடறாங்க. ஆனால் பணம் இருக்கும், எல்லாமே இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் என்ன இருக்காது? நோ பீஸ் ஆஃப் மைண்ட். அப்போ துன்மார்களுக்கு என்ன கிடையாது? சமாதானம் இல்லை. சமாதான வழி அவர்கள் அறியார்கள், கெடுத்து கொண்டார்கள். அதனால்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்து வசனத்தின் வாயிலாக மனுஷர்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். சங்கீதம் 14:2 நாம் வாசிக்கும் போது, சங்கீதம் 14:2 சொல்கிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார். எல்லோரும் வழி விலகிட்டாங்க. நல்ல வழி இருக்குது, பலவிதமான வழிகள் வேதத்தில் இருக்கு. ஆனால் மனுஷர்கள் வழி விலகி போயிட்டாங்க இல்லையா? நேர் வழி, கோணலான வழி, நிறைய வழி இருக்குது, செம்மையான வழி. இந்த வழிகளெல்லாம் பார்க்க போகிறோம். அப்போ மனிதர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் தங்களை வழிகளை அவர்களே கெடுத்து கொண்டார்கள். இங்கு அவர்கள் எல்லோரும் வழி விலகி போனார்கள். இன்னொரு இடத்துல ரோமர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், எல்லோரும் வழி தப்பிட்டாங்க. தப்பிட்டான என்ன? தப்பான வழியில் போயிட்டாங்க. வாசிப்போம். ரோமர் 3:12. எல்லோரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள். எல்லோரும் வழி தப்பி கெட்டு போனார்கள். அங்கு எல்லோரும் வழி விலகி கெட்டு போனார்கள். வழி தப்பி போறது ஒண்ணு, வழி விலகி போறது. பாத்தீங்கன்னா தப்பி போறதுன்னு நினைத்தீங்கன்னா, they went in a wrong path. ரைட் பாத் இருக்கு, ராங் பாத் இருக்கு, ராங் பாத்தில் போயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வழி விலகி போயிட்டாங்க. நல்ல வழியிலேருந்து விலகிட்டாங்க, விலகி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அப்போ மனுஷர்கள் தாங்களே தான் கெடுத்து கொண்டார்கள். தாங்கள் நேரான வழிகளை செல்ல முடியவில்லை, செவ்வையான பாதையில் செய்ய முடியல. அதனால தான் ஆண்டவர் எப்பவுமே சொல்கிறார், வாசிங்களேன், எரேமியாவின் புஸ்தகம் ஏசாயா 30:21 நீங்கள் இடதுபுறம் சாயும் பொழுதும் வலதுபுறம் சாயும் பொழுதும். நமக்கு ஆண்டவர் வாசிப்போம் ஏசாயா 30:21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், ஆவியானவர் ஒருவனை வழி நடத்துகிறார் என்றால், பரிசுத்த ஆவியானவர் சில சமயம் நமக்கே ஒரு சென்ஸில் வரும். இஃப் யூ ஆர் கோயிங் இன் எ ராங் பாத், டக்குன்னு என்ன நினைக்கிறோம்? ஐயோ நாங்கள் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டோம் வழியை. சம்டைம்ஸ் மேப்ஸ் போட்டுட்டு போவோம், ஆனால் அந்த ரவுண்ட் அபவுட்டில் போகும்போது மேப்ஸ் அப்படி சுற்றி வேற எங்கேயா காட்டிடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்? ரைட்டில் போகிறதுக்கு லெஃப்டில் போயிடுவோம்.
அப்போ லெஃப்டில் போனோடனே ஒரு கான்சியஸ்னஸ் வரும், தப்பான வழியில் வந்துட்டோம், we are in the wrong way. அதே போல் ஆவியானவர் நமக்கு உணர்த்துறார், நீ தப்பான பாதையில் போகிற, யுவர் வேஸ் ஆர் ராங் இல்லையா. அப்போ அதனால்தான் சிலர் தங்களை தாங்களே வழிகளை கெடுத்து கொண்டார். அதனால தான் ஆண்டவர் 2 வழிகளை மனுஷன் முன்னாடி வச்சுட்டார். எரேமியாவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 2 வழிகளை ஆண்டவரே வச்சிருக்கார் மனுஷனுக்கு முன்னாடி. வாசிப்போம். பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியையும் மரண வழியையும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னார், 2 வழி உனக்கு முன்னாடி வச்சுட்டேன். என்னென்ன வழி வச்சிருக்கேன்? the way to eternal life, எட்டர்னிட்டிக்கு ஒரு வழியும், the way to destruction, அழிவுக்குரிய வழியும். ஜீவ வழியும் வச்சுட்டேன், மரண வழியும் வச்சுட்டேன், உனக்கு முன்பாக வைத்துட்டேன்றார். அப்போ வச்சுட்டு ஆண்டவர் நீ நம்ம என்ன வழியில் போகிறோன்னு பார்க்குறார் இல்லையா. அப்போ மனுஷனை நல்ல வழிப்படுத்துவது எது? வேதம் தான் நம்மை வழிப்படுத்துகிறது. அப்போ அந்த வேதத்தின்படி, வேத வாக்கியங்களின்படி நாம் நடக்கும் பொழுது நாம் நல்ல வழியிலே நடக்கிறோம். நீதிமொழிகள் 6:23 வாசிக்கும் போது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. போதக சிச்சை ஜீவ வழி. அப்போ ஜீவ வழியில் இருக்கிறோமா இல்லையா? அப்போ போதக சிச்சைனா என்ன தெரியுங்களா? ஹார்ட் டீச்சிங். சில மெசேஜஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு இடத்துல மெசேஜ் எடுத்தோடனே ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் என்னை குறிச்சே பேசுகிறீங்க. ஏன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க. அப்போ என்னை குறிச்சா பேசுனீங்க, நான் ஏம்மா உங்களை குறித்து பேச, நீங்கள் யாருன்னே தெரியாது, உங்களை குறித்து நான் ஏன் பேச, 1000 பேர் இருக்கிறீங்க, நான் பாட்டுக்கு மெசேஜ் தானே வசனம் சொல்கிறேன், அது நீங்கள் ஏதோ தப்பு குற்றமுள்ள நெஞ்சு என்ன ஆகுமா? அதாயிடுச்சு அவங்களுக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் செய்தி முடிச்ச வந்தோன்னே, என்ன பாஸ்டர் என்ன குறிச்சா பேசுனீங்க? ஏம்மா நீங்கள் யாருன்னே தெரியாது, உன்னை குறித்து நான் வசனம் தானேம்மா பேசுகிறேன், வேத வசனம் பேசுகிறேன், அது நீ செய்த தப்புக்கு. அப்போ அது அந்த வழி தான் உன்னை உணர்த்துறாரு ஆண்டவர். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இஃப் யூ ஆர் கோயிங் எ ராங் பாத், காட் இஸ் கைடிங் யூ. ஏன்னாக்கா பிகாஸ் ஹி லவ்ஸ் யூ. ஆண்டவர் நம்மை நேசிப்பதனாலே தான் நம்ம என்ன செய்கிறார்? நல்வழிப்படுத்துகிறாரு. நீ கெட்ட பாதையில் போனால், இப்போ நம்ம பிள்ளைங்க தப்பாக போனால் நம்ம என்ன செய்வோம்? போயிட்டு வரட்டும், அடிபட்டு உதப்பட்டு வரட்டும்னு சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயோ வேணாம்ப்பா, சொல் பேச்சு கேள் ராஜா, அது போகாத, அது சரியான வழி இல்லை சொல்கிறோமா? இல்லை, இல்லைப்பா நீ போய் உத வாங்கிட்டு வான்னு சொல்லுவோமா? இல்லை போயிட்டு தான் போய் பார்த்து தான் வா, என்ன 2 பேர் அடித்தான்னா சரியாயிடுவேன் நம்ம சொல்ல மாட்டோம். அதே போல தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்ம சீர்படுத்துறதுக்கு தான் அந்த நல்வழிகளை செய்கிறார். ஜீவ வழியும் வச்சுட்டார். கட்டளையே விளக்கு, வேதம் வெளிச்சம், போதக சிச்சை ஜீவ வழி. அப்போ போதகத்திலே சிச்சித்து போதித்து ஜீவ வழியில் கொண்டு வர்றார் இல்லையா? இப்போ நிறைய பேர் மெசேஜ் எடுக்கிறாங்க, நிறைய பேர் வந்து டாக்டரின்ஸ் இருக்குது, அநேக பாஸ்டர்ஸு, அநேக சர்ச்சஸ்ஸு, அநேக பிரசங்கம் கேட்குறாங்க. ஆனால் ஹார்ட் டீச்சிங் வேணும். நம்ம சீர்படுத்துறது எதுனா தேவனுடைய வார்த்தைகள் தான். நம்ம ஏன்னா சூதிங் மெசேஜ், சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா சிரிக்க வச்சு செய்தி எடுப்பாங்க, ஜோக் அடிப்பாங்க, நடுவில் நல்லா முஸ்பாத்தியாக பேசுவாங்க, ஜனங்களுக்கு என்ன ஆகும்? ஹாப்பியாக இருவாங்க. ஆனால் அது என்ன ஆகாது? அது உங்களை வழிப்படுத்தாது இல்லையா? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14:12 வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றும் இல்லையா? நான் பண்ணுறதுனா நல்லது தான், நான் இப்படி தான் செய்வேன், நான் கோச்சிட்டு தான் இருப்பேன், நான் வரமாட்டேன், நான் அது செய்ய மாட்டேன், நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு அவனுக்கு செம்மையாய் தோணும். ஆனால் அதனுடைய எண்ட் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால்தான் ஆண்டவர் எப்பொழுதுமே மனிதர்கள் தங்களை கெடுத்துக்கொள்வார்கள், தங்கள் வழிகளை எல்லாம் மாறுபாடாக்கி கொள்வார்கள். அப்போ மனுஷன் தன்னுடைய சுய இஷ்டத்தினாலே செய்கிற வழிகள் அது வேறு விதமாய் போயிடுது இல்லையா? வாசிப்போமே எரேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 3. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்ததின் நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்யும் சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களிலே கேட்கப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? வழிகளை மாறுபாடாக்கிட்டாங்க. மாறுபாடு ஆக்குனதுனால அவருக்கு என்ன வந்துருச்சு? they were in problem. உடனே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எப்பவுமே தப்பு பண்ணிடுவாங்க, உடனே அழுவாங்க. அதனால தான் அவங்கள நேசிச்சார் ஆண்டவர். ஏன் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பவுமே தப்பு பண்ணிடுவாங்க, பிற்பாடு ஓடி வந்து ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து அழுவாங்க. இப்போவும் பாருங்கள், இஸ்ரேலில் எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க இல்லையா? ஈவன் இவங்க மிலிட்ரி பீப்புளே அழுதுட்டு தான் இருக்கான். இதில் வருது வீடியோஸ். அப்போ அழுகிறாருங்க. ஆனால் பண்ணதெல்லாம் அட்ராசிட்டி, ஆனால் உடனே அழுதுருவாங்க. அதனால தான் இங்கே சொல்கிற மாறுபாடாக்கி கொண்டதின் நிமித்தமாக அவர்கள் அழுகிற குரல் கேட்குதுன்ற. அப்போ ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், இஸ் மெர்சிஃபுல். அழுத உடனே மனது மாறிடுவார். இப்போ நம்ம கூட நல்லா கவனிங்க, 2 பிள்ளைங்க இருக்கும். ஒன்று ஐஸ் வரும், ஹோம் மேட் ஐஸ். ஒன்று அழ ஆரம்பிச்சதுன்னா போச்சு. ஒன்று அழாது, ஒன்று அழும். ஐஸ் வாங்கி வந்து யாருக்கு கொடுப்பாங்க? அழுகையை நிறுத்தினா அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. ஆண்டவர் அதே தான் செய்கிறார் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் அழுதார்கள். யாக்கோபே அழுது அவரை நோக்கி கெஞ்சினான்னு தான் இருக்குது இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வேதத்தில் நிறைய பேர் அழுதாங்க. அழுதவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட கிருபை பெற்றுட்டாங்க. அன்னாள் அழுதா, தாவீது அழுதா, எசேக்கியா ராஜா அழுதான், நிறைய ராஜா எல்லாம் அழுதாங்க. அழுதவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? they got grace from God. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் மாறுபாடாக்கினார்கள். நீதிமொழிகள் 28:18 வாசிப்போம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 28:18 இரு வழி, மாறுபாடான இரு வழி, 2 வழி இல்லையா? அதனால தான் இரு வழின்னா என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அதனால தான் இந்த உலகத்தில் வந்தபோது சீஷர்களை பார்த்து போய் ஒரு கழுதையை அவுத்துட்டு வான்னு சொன்னாங்க. வாசிப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர்கள் போய் 4 அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு, இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட ஒரு கழுதை கண்டு அவுத்தார்கள். 2 ways meet each other. 2 வழிகள் சந்திக்கிற இடம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊர் இருக்குது, நாங்கள் இருந்த இடம், அது வேறு 3 ரோடுன்னு பேர். ஆனால் அதுக்கு என்ன பேருனா முச்சந்தி. 3 ரோடு சந்திக்கிற இடம் முச்சந்தி. 3 ரோடுகள் சந்திக்கிற இடம் முச்சந்தி. 4 ரோடு சந்திக்கிற இடம் நாச்சந்தி. 2 ரோடு சந்திக்கிற இடம் அது இருவழி சந்தி. அப்போ இங்கே இந்த கழுதை எங்கே கட்டப்பட்டிருக்கு? இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட ஒரு கழுதையை கண்டு அதை அவித்து கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் போய் இருவழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்க ஒரு கழுதையை கண்டு அவித்தார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், நாம் எல்லாருமே ஒரு காலத்தில் இயேசுவிடத்தில் வருவதற்கு முன்பாக இரு வழி சந்தியிலே கட்டப்பட்டிருக்கிறோம். மரண வழியாக ஜீவ வழியாக போகிற தெரியல கட்டப்பட்டிருந்தோம். ஆனால் இயேசு அவுத்துட்டார். நம்மை அவிழ்த்து எங்கே கொண்டு வந்துட்டார்? இப்போ எந்த வழிக்கு நடத்துகிறாரு? ஜீவ வழிக்கு நடத்துகிறாரு. ஆனால் அந்த ஜீவ வழியில் போகும்போது கூட சில பேர் சைடு வாங்குறாங்க. அப்படியே சைடில் வருவாங்க, டக்குன்னு மரண வழிக்காக வருவாங்க, தெரியாமல் வருவாங்க இல்லையா? அப்போ சங்கீதம் 125:5 வாசிப்போம். சங்கீதம் 125ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். கோணலான வழி. சில பேருக்கு சைக்கிள் ஓட்டினா இப்படி வளைஞ்சி 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 ஓட்டுவாங்க. கோணல் மாடலமாக தான் ஓட்டுவாங்க, நேராக ஓட்ட மாட்டாங்க. அதே போல் இப்போ பாருங்கள், யூடியூப்பில் போடுறான், பைக் ஓட்டுறான், பைக்கை இப்படி அப்படி இப்படி எப்படி தான் ஓட்டுறான். அவங்க கோணலான வழியில் போகிறோம், நேர் வழியில் போடவும் மாட்டான். இப்போ கோணலான வழியிலே போகிறவர்கள் என்ன ஆகிறாங்களாம்? வாசிப்போம். தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்கிறவர்களை கர்த்தர் அக்கிரமக்காரரோடே போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. கோணலான வழிகளில் சாய்கிறவர்களை எங்கே சேர்த்துறாரு?
அக்கிரமக்காரரோடு ஆண்டவர் சேர்த்து விட்டுறார் இல்லையா? அப்போ சங்கீதம் 84:5 இன்னொரு வழியை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 84:5 வாசிப்போம். உம்மிலே பெலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். பார்த்தீங்களா? செவ்வையான வழியில் நடக்கணும் இல்லையா? செவ்வையான வழி, பலவிதமான வழிகள் இருக்குது. கோணலான வழி, மாறுபாடான வழி இல்லையா? தங்கள் வழிகளை மாறுபாடாக்கினார்கள், வழி விலகி போனார்கள், வழி தப்பி போனார்கள். இப்படி பலவிதமான வழிகளிலிருந்து ஆண்டவர் ஒரு குரல் கொடுத்தார். என்ன குரல் கொடுக்குற? இந்த வழிகள்லாம் போங்க. கோணலான வழியில் போறியா போ, இது கரடு முரடான வழியில் போறியா. இன்னொரு வழி இருக்குது. அந்த வழி என்ன வழின்னா சோம்பேறியின் வழி. வாசிப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19:15. சோம்பல் தூங்கி விழ பண்ணும். 15-19 வாசிங்க. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். 15-19. சோம்பேறியின் வழி முள்வேலிக்கு சமானம். சோம்பேறியின் வழி எப்படி இருக்குது? முள்வேலிக்கு சமானம். ஏன்னா இஸ் a lazy man. ஆங்கிலத்தில் ஒரு A to Z வரைக்கும் ஒரே ஒரு வேர்டு இருக்குது. அது யாருக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? அதாவது இந்த ஜேக்கால் ஜம்ப்டு ஓவர் த லேசி டாக்னு இருக்கும். அப்போ லேசி டாக் மேலே எது ஜம்ப் பண்ணிச்சா? த ஃபாக்ஸ், த கன்னிங் ஃபாக்ஸ் ஜம்ப்டு ஓவர் த லேசி டாக். அப்போ சோம்பேறியான வழியில் பார்த்தீங்கன்னா சோம்பேறி வழி முள்வேலிக்கு சமானம். அதனால்தான் ஆண்டவர் சோம்பேறியை பார்த்து சொன்னார், நீ போய் எறும்பிடத்தில் போய் அதன் வழியை கற்றுக்கொள்ளினார். கோ அண்ட் லேர்ன் த வேஸ் ஆஃப் தி ants. அப்போ சோம்பேறிகிட்ட என்ன சொல்கிறாரு? எறும்பு போய் அதன் வழியை பார்த்து கற்றுக்கோ. ஏனென்றால் எறும்பு எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இப்படி பலவிதமான வழிகள் இருக்கிறதுனால ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு எச்சரிப்பு கொடுத்தார். நீதிமொழிகள் எரேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். எரேமியா 6:16. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவையென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். இப்ப ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேணும் இல்லையா? நல்லா ஓடி திரிஞ்சு சம்பாரித்து சொத்தை சேர்த்து எல்லாம் பண்ணி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி அப்போ ஒரு ரெஸ்ட் நமக்கு தேவை. அது ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல். அந்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் எப்போது கிடைக்கும் என்றால் வேதத்தில் தான் கிடைக்குது. ஏசாயா 55:3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 55:3 என்ன சொல்கிறது? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை. ஆத்துமா பிழைக்கிறது ஒன்று, ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தரது இல்லையா? அப்போ அந்த சோலுக்கு ஒரு ரெஸ்ட் ஆண்டவர் கொடுக்குறார். அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த வழிகளில் நின்று பூர்வ பாதை எது? Who is the beginning and end? ஆண்டவர் தான் சொன்னார், I am Alpha and Omega. நானே ஆதியும் அந்தமாக இருக்கேன். I am the beginning and end. அந்த வழியை கண்டுபிடிக்கணும். அதனால தான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சீஷர்களுக்கு ஒரு அறிவிச்சிட்டு போனார். யோவான் 14:6 ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பார்த்தீங்களா? என்னாலே அல்லாமல். அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, நீ போகிற இடத்தை அறியோமே, நாங்கள் எப்படி வழியை அறியோமே? நீங்கள் ஆண்டவரை தான் சொன்னீங்க, நீ தேடுவீர்கள், ஆனால் நாங்கள் போகிற இடத்துக்கு வர முடியாதுன்னு யூதர்களுக்கு சொல்லிட்டார். சீஷர்களுக்கு என்ன சொன்னார்? நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கேன், என்னை அல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவன் வருவான். இப்போ வழிகளை குறித்து பார்த்தோம். அடுத்தது நினைவுகளை குறித்து சீக்கிரம் பார்த்து முடிச்சிடலாம் இல்லையா? அதனால் 7ஆம் வசனத்தை 55:7 மீண்டுமாக வாசிப்போம். துன்மார்க்கன் தன் வழி, அக்கிரமக்காரன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப. அப்போ அக்கிரம நினைவுகள் நல்லா கவனிக்கணும். வழி, நம்முடைய வழி எப்படி இருக்கு?
நம்முடைய நினைவுகள். இது ரெண்டையும் தான் ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கார். எப்படி போகிறான், எப்படி வரான், என்ன செய்கிறான், என்ன அவன் வழி எப்படி இருக்குன்னு பார்க்குறார். ரெண்டாவது, அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கு. அதனால தான் இந்த நினைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எரேமியாவின் புஸ்தகம் 4:14 வாசிக்கும்போது, எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். ரட்சிப்பு என்றால் அக்கிரம நினைவுகளை விட்டு வெளியே வர்றது தான் ரட்சிப்பு, இல்லையா? எருசலேமே, உன் இருதயத்தை கழுவு, அக்கிரம நினைவுகள் உள்ளத்திலே தங்கும். இந்த அக்கிரம நினைவுகள் இருந்தால் தான் ஜபம் கேட்கப்படலை, ஜபம் கேட்கப்பட மாட்டேன். இப்போ அக்கிரம நினைவுகள் வரும், தாட்ஸ். ஆனால் அந்த தாட்ஸை என்ன பண்ணணும்? we have to bind the thoughts. நம்முடைய நினைவுகளை நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவரே இந்த பொல்லாத நினைவு வருது, இந்த நினைவுகளை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்கிறேன், நினைவுகள் என்னை விட்டு போகணும், அகல வேண்டும். ஏண்டா அக்கிரம நினைவுகள் இருந்தா சங்கீதம் 66:18 வாசிக்கும் போது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்ப அக்கிரம நினைவுகள், அக்கிரம சிந்தைகள் இது இருந்தா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நம்ம கிறிஸ்தவர்களா இருக்கிறதே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது தான். பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கணும், இல்லையா? நரகத்துக்கு போக ஒருத்தருக்கும் விருப்பம் இல்லை. இப்போ நேற்று ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு வாலிப பையன், ஒரு 20 இயர்ஸ் தான் இருக்கும், யூஎஸில். அவன் போயிட்டே இருக்கான். போனால் த சர்ச் ஆஃப் சாட்டன்னு இருக்குது, இல்லையா? சாத்தானின் சபை. அதில் இருந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தீங்களா, எல்லாருமே விச்சஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாமே டெவில்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த ஹாலோவீனில் எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு வரான் பாருங்க, அந்த மாதிரி வரான். இவன் போயிட்டு கேட்குறான், யங்ஸ்டர்ஸ், வாலிப பசங்க, வாலிப பெண்கள். இவனும் வாலிப பையன் போய் கேட்குறான், லைக் டு கோ டு வேர் யூ வாண்ட் டு கோ டு, யூ வாண்ட் டு கோ டு ஹெல் ஆர் ஹெவன். அவன் சொல்கிறான், வி வில் ஆல் கோ டு ஹெல் ஒன்லி அப்படின்றான். அப்போ இவன் சொல்கிறான், there is a way you can go to heaven. What is that way? அப்போ தான், Jesus is the way. If you believe in Jesus, you will go to hell. Okay, then you pray for me. Can I pray for you? Okay, வந்துடுற. எல்லாரும் நிறைய பேர் வந்து அவனை கையை பிடிச்சி ஜெபம் பண்ணாங்க. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சாத்தான் எங்கே இருக்கிறான், ஹெல்லில் தானே இருக்கிறான். அதனால தான் அவங்க நாங்கள் நரகத்துக்கு தான் போவோம்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கிறான். ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், அந்த வழியிலேருந்து அந்த நினைவுகள், நம்முடைய நினைவுகள் தான் பொல்லாத நினைவுகள் இருக்குது. அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்க மாட்டார்ன்றா அந்த தாட்ஸ். அதனால தான் இருதயத்தில் அக்கிரமா. ஆண்டவராக இயேசு வந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்கிறார், மார்க் 7:20 ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத நினைவுகள். போதும், அக்கிரம நினைவுகள், இங்க பொல்லாத நினைவுகள், ஈவில் தாட்ஸ், பேட் தாட்ஸ். அந்த நினைவுகள், ஏன்னா இந்த நினைவுகளை நம்ம என்ன செய்யறதில்ல, அதை பைன் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம எல்லாம் கற்றுக்கணும் என்னென்னா, ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வந்ததுன்னா உடனே ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே இந்த கெட்ட எண்ணம் என்னை விட்டு போயிடணும். இல்லாட்டி அந்த கெட்ட எண்ணங்கள் என்ன ஆயிடுது, இட் இஸ் பீயிங் ரெக்கார்டட். பிரசங்கியின் புஸ்தகம் 3:17 சொல்லப்பட்டிருக்கு, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்க காலம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம். அப்ப சகல எண்ணங்கள், even our thoughts, evil thoughts are also coming to the judgment day. நம்ம அந்த கெட்ட எண்ணங்கள் கூட எங்க வருது, it comes to the judgment. அப்ப அதையும் கண்டம் பண்ணுன்ற அந்த நினைவுகள் தான். அதனால தான் மனுஷனுடைய நினைவுகள் பொல்லாத நினைவுகள். ஆண்டவர் உண்டாக்கி, எல்லாத்தையும் உண்டாக்கி ஆண்டவர் என்ன செய்தார், நல்லது என்று கண்டார், நல்லது என்று கண்டார்னு இருக்கு இல்லையா? பைபிளில் பார்த்தீங்களா, 1ஆம் நாள் இதை உண்டாக்கினார், 2ஆம் நாள் உண்டாக்கினார், 3ஆம் நாள் அதை உண்டாக்கி தேவன் அதை நல்லது என்று கண்டார், அது நல்லது, 5 நாளுக்கு நல்லதுன்னு கண்டார் இல்லையா? 6ஆவது நாளில் ஒருத்தர் உண்டாக்கிட்டார். வாசிப்போம்,
ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் ஆ. பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார். எதுக்கு? ஐயோ, இவனை உண்டாக்கிட்டோமே. அவன் நினைவுகளின் தோற்றம் பொல்லாததா இருந்ததுனாலே மனுஷனை உண்டாக்கினதாக தேவன் மனஸ்தாபப்பட்டார். எல்லாத்தையும் உண்டாக்கி நல்லது என்ற மிருகத்தை உண்டாக்கினார், மச்சங்களை உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், மரஞ்செடிகளை உண்டாக்கினார், எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு நல்லது நல்லதுன்னு நல்லதுன்னு கண்டார். ஆனால் மனுஷனை உண்டாக்கினவன அவன் இறுதி நினைவுகள் பொல்லாததா இருந்ததுனால மனஸ்தாபப்பட்டார் இல்லையா? அப்போ இந்த 2 காரியங்களை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு. கடைசியாக வாசித்து நாம் முடிப்போம். 55:7 மீண்டுமாக வாசிப்போம். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். பார்த்தீங்களா? இப்போ எல்லாமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அக்கிரம நினைவுகள் இருக்கு, மாறுபான வழி இருக்கு, கேடான வழி இருக்கு, கோணலான வழி இருக்குது. இதில் எல்லாம் போய்கொண்டு இருந்தவங்க எல்லாரையும் ஆண்டவர் சொல்றார், நீங்க எல்லாம் போங்க, ஆனாலும் என்கிட்ட என்ன செய்யுங்க, என்னிடத்தில் திரும்புங்கள், மனதுருகிற தேவன். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட பேசப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் கோணலான வழிகளிலே சென்று கொண்டிருந்தோம் அப்பா. வழி தப்பி நடந்தோம் ஆண்டவரே, வழி விலகி போனோம், மாறுபாடான வழியிலே நடக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மசோத்திரம், கேட்டுக்கு போகிற வழி விசாலமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கப்பா. ஆண்டவரே, விசாலமான வழியிலே நடந்தோம், ஆனாலும் உம்முடைய இரக்கம், உம்முடைய மனதுருக்கம் ஆண்டவரே எங்களை முன்குறித்து எங்களை ஆண்டவரே செவ்வையான வழியிலே நீ நடத்தி வந்திருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர், ஜீவ வழியை எங்களுக்கு காண்பித்திருக்கிறீர் அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவராயிலும் ஆண்டவரே கெட்டு போகாதபடி, ஒருவராயிலும் ஆண்டவரே கைவிடப்பட்டு போகாதபடி உம்முடைய வருகை நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே உம்மை நோக்கி எதிர்கொண்டு வரத்தக்கதாக கர்த்தாவே இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்துக்குள்ளாக ஆண்டவரே அது பதிந்து இருதயத்துக்குள்ளாக அந்த வசனங்கள் கிரியை செய்து எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் அக்கிரம நினைவுகள், கோணலான வழிகளை எல்லாம் செவ்வையாக்கும் அப்பா. ஆண்டவரே, நீர் வரும்போது முதலாம் வருகையிலே பள்ளமெல்லாம் ஆண்டவரே மேடுகள் பள்ளமெல்லாம் மேடாகினதப்பா, கோணலானவைகள் செவ்வையானது ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கரடு முரடுவான பாதைகள் எல்லாம் நேராக்கினீர் கர்த்தாவே அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2ஆம் வருகையில் கர்த்தாவே நாங்கள் எங்கள் வழிகளை எல்லாம் சீர்படுத்தி ஆண்டவரே செவ்வையான வழியிலே நடந்து கர்த்தாவே இந்த பரலோக ராஜ்யமாகி அந்த ஜீவ வழிக்குள் பிரவேசிக்கதான கிருபை தாங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தி பாதுகாத்து வழி நடத்தும். மீட்பரட்சகருமாகிய இயேசுவின் இனி நாம ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.